ஹாய் காய்ஸ், ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் வந்துட்டு எக்ஸாம்பிள் 7.36 தான் பார்க்க போகிறோம் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில். ஓகேவா? ஸோ இந்த சம் பேசிக்காக வந்துட்டு ரிட்டர்ன்மெண்ட் இன்டிட்டர்மெண்ட் ஃபார்மு, ஸோ அந்த கான்செப்ட் படி வருது. ஸோ இதில் வந்துட்டு பேசிக்காக லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x by x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ முன்னாடி பார்த்த சம்மில் சைன் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin mx by xன்னு இருக்குது. அதில் எனக்கு எம்னு வந்திருக்கு. ஓகேவா? லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சம்மில் வந்து லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி வந்துட்டு இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இங்கே ஒரே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது என்ன ஆகும்? sin 0 by 0 ஸ்கொயரோட வேல்யூ 0, sin 0 0 by 0ன்னு வந்திருக்கும். ஸோ இட்ஸ் இஸ் இன் இன்டிட்டர்மெண்ட் ஃபார்ம். ஸோ நம்ம வந்து லோபிதால் ரூலை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ லோபிதால் ரூலை அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு பேசிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து நம்ம வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிடிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட்னா என்னன்னா, இப்போ இங்கே 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்றீங்கன்னா அது ரைட் ஹேண்ட் லிமிட், லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்றீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஓகேவா? ஸோ ரைட் சைட்ல இருந்து பண்ணும்போது 0 பிளஸ்ன்னு வரும், லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது 0 மைனஸ்ன்னு வரும். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லோபிதால் ரூல் அப்ளை பண்ற போது sin x cos x ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு 2x ஆகும். நியூமரேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, அடுத்தது இந்த இடத்துல இங்க பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ்க்கும் என்ன ஆகுது? cos x by 2x தான். நியூமரேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணோம், டினாமினேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஆனா இது ரெண்டுமே சேமா தான் இருக்கு, ரெண்டு ஃபங்க்ஷனுமே சேம் தான். ஆனா இந்த இடத்துல பிளஸ் இன்ஃபினிட்டி இருக்கு, இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கு. அது எப்படி அப்படின்றது தான் உங்களுக்கு இப்ப நான் சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ பேசிக்கா நம்ம லிமிட்ஸ்ல நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல என்ன படிச்சிருப்பீங்கன்னா, இதோட அடுத்த ஸ்டெப் எப்படி வரும்னா, லிமிட் h டென்ஸ் டு 0. ஓகேவா? cos ஆஃப் எக்ஸுக்கு பதிலா 0 பிளஸ் ஹெச் அப்படின்னு வரும். ஓகே, இந்த இடத்துல 0 பிளஸ் தானே இருக்கு, அதனால 0 பிளஸ் ஹெச் டிவைடட் பை 2 இன்டூ 0 பிளஸ் ஹெச்னு வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஹெச் டென்ஸ் டு 0 அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல 0 அப்ளை பண்ணா என்ன ஆகும்? cos 0 டிவைடட் பை, இந்த இடத்துல 0 அப்ளை பண்ணீங்கன்னா 2 இன்டூ 0ன்னு வரும். cos 0ஓட வேல்யூ என்னது? ஆக்சுவலி 1 by 0. 1 by 0ஓட வேல்யூ இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வரலாம். இந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் இருக்குல்ல, அதுக்கு எப்படி போகும்னா, லிமிட் h டென்ஸ் டு 0. ஓகேவா? cos 0 மைனஸ் h டிவைடட் பை 2 இன்டூ 0 மைனஸ் ஹெச்னு வரும். அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? இந்த இடத்துல h டென்ஸ் டு 0 நம்ம அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணும்போது நமக்கு எப்படி வரும்னா, cos ஆஃப் h டென்ஸ் டு 0னா 0 டிவைடட் பை, இந்த இடத்துல 0 அப்ளை பண்ணும்போது 2 இன்டூ 0ன்னு வரும். ஓகே, இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக்கா இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி cos ஆஃப் மைனஸ் ஹெச்னு வந்திருக்கும், டிவைடட் பை இந்த இடத்துல மைனஸ் 2h வரும். ஓகேவா? அடுத்தது என்ன இருக்கும்? இப்போ காஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈவன் ஃபங்க்ஷன். பேசிக்காக வந்துட்டு காசு சீக்கண்ட்ல வந்து மைனஸ் இருந்ததே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். அதனால இதோட வேல்யூ எப்படி மாறும் அப்படின்னா, இன்னும் நம்ம லிமிட் அப்ளை பண்ணல. ஸோ லிமிட் h டென்ஸ் டு 0. ஸோ இந்த இடத்துல லிமிட் h டென்ஸ் டு 0 cos h டிவைடட் பை, இந்த இடத்துல மைனஸ் 2hன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 0 அப்ளை பண்ணுங்க. அப்போ cos 0 டிவைடட் பை மைனஸ் 2 இன்டூ 0ன்னு வரும்போது உங்களுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு பாசிட்டிவ்ல இருக்கும்போது நமக்கு பிரச்சனையே இல்லை. 0 பிளஸ் ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்சுக்கு பதிலாக 0ன்னு போடும்போது நமக்கு ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். ஆனால் இங்கே நெகட்டிவ் வர்றது தான் வந்துட்டு, நெகட்டிவ் வரனால தான் உங்களுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இங்கே இன்ஃபினிட்டி, இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ ரெண்டுமே சேமாக இல்லாதனால லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். ஸோ லிமிட் வந்து எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்கும் போது. இதுக்கான ரீசன் இதுதான்.
ஓகேவா? ஏன் வந்து மேலே ப்ளஸ் இன்ஃபினிட்டி கீழே மைனஸ் இன்ஃபினிட்டி வருது அப்படின்னு. இதை இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் 2 வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஓகே ஃபைன். நம்ம அடுத்தது இதோட வந்துட்டு லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம ஒருவேளை ஓகே நமக்கு ஆன்சர் வரல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அகைன் நியூமரேட்டரும் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் காஸ் எக்ஸ் பை 2xன்னு இருக்கிறத காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி லிமிட் h டென்ஸ் டு 0 மைனஸ் சைன் ஆஃப் 0 பிளஸ் ஹெச் அந்த மாதிரிலாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ட்ரூ கிடையாது. ஏன்னா நீங்க முன்னாடி லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்றதான் முடிச்சிருக்கோமே தவிர இன்டிட்டர்மெண்ட் ஃபார்ம்ல இருக்கு, அதனால நான் திருப்பியும் லோபிதால் ரூல் அப்ளை பண்ண போறேன் அப்படின்றத அவங்க முடிக்கல. ஓகேவா? ஸோ அதனால நம்ம வந்துட்டு லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு மட்டும் போட்டு முடிச்சிடணும். திருப்பி இந்த சம்க்கு லோபிதால் ரூல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.